வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து மீனாட்ட கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ, இப்போ நீங்க ஜாலியா இல்லையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இதுவும் வேற மாதிரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை யாராவது மதிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இல்ல மீனா, என்னை யாருமே மதிச்சது கிடையாது. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லா விசேஷத்துக்கும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்ப புரியுதா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்கு, உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. இப்ப சொல்லுங்க, இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இதை நம்ம உண்டியல்லே போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மறுநாள் காலையில முத்துட்ட மீனா கேட்டுட்டு இருக்கிறாரு. உன்னை சீக்கிரம் எழுப்பிட சொன்னேன்ல மீனா அப்படின்னு கேக்குறாரு. நான் எழுப்பிட்டே இருந்தேங்க, நீங்க தான் 5 நிமிஷம் தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மொபைல சார்ஜில் போட்டுட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு போறாரு முத்து. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு ரோகிணியுமே அந்த மொபைலை வேகமா எடுத்துடுறாங்க. பாத்ரூம்குள்ள இருந்துட்டு முத்து மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் டவல் எடுக்க மறந்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்றாரு. மீனா ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ரோகிணி வேகமா கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் மீனாவை கூப்பிட்டு எனக்கு தலையை தோட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, குளிச்சா உங்களுக்கு தலை தோட்ட தெரியாதா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்காதுன்னு சொன்னல, அப்ப நான் சொல்ற வேலையை நீ செய்யணும்ல அப்படின்னு கேக்குறாரு முத்து. ரோகிணி இப்போ கட்டில் கடையிலே தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறாங்க. நான் மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப அசிங்கமா போயிரும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சிட்டி சொன்ன மாதிரி சத்யாவோட வீடியோ முத்து மொபைல் இருக்குதா அப்படின்னு செக் பண்றாங்க. அந்த வீடியோவை ரோகிணியோட மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளேயே முத்துவோட மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. இதுக்கிடையில முத்து, நான் என்னோட மொபைல்ல சார்ஜ்ல தானே போட்டேன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறாரு. இதான் போட்டேன் மீனா, காணோம் அப்படின்னு சொல்றாரு. குடிக்கிறவங்களுக்கு இப்படிதாங்க ஞாபகம் இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே எதுக்கு எடுத்தாலும் அதை பத்தியே பேசாத மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. இங்க அங்க ஹால்ல வச்சிருக்கீங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க போய் ஹால் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் மொபைல் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்துவுமே இப்போ ஹால்ல போய் தேடுறதுக்காக போறாரு. அந்த கேப்ல கரெக்டா ரோகிணி அந்த மொபைல ஒரு துணிக்கடியில வச்சுட்டு வேகமா மாடிக்கு போயிடுறாங்க. திருப்பி ரூம்குள்ள வந்து தேடி பாக்குறாங்க மீனா. என்னங்க, மொபைல இந்த மாதிரி துணிக்கடியில போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, நான் சார்ஜ் போட்டேனே அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. உங்களுக்கு வயசாயிட்டே போகுதுங்க, அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. ரோகிணி இப்போ மாடியில இருந்து வர மாதிரி ரூம்குள்ள வராங்க. எங்க போன ரோகிணி அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. தலை ஈரமா இருந்துச்சு, அதான் மாடியில போய் காய வைக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் மாடிக்கு வந்து உன்னை பார்த்தேன், உன்னை காணுமே ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க ரோகிணி. இதுக்கிடையில ரவியோட ஹோட்டல் ஓனர் பொண்ணு நீத்து ரவிக்கு கால் பண்ணி ஷாப்பிங் பண்றதுக்காக வர சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹோட்டல்ல நம்ம யூஸ் பண்ற பிளேட்ஸ் எல்லாம் நான் மாத்தலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீத்து. ஃபுட்டு நல்லா இருந்தா பத்தாதா மேடம், எதுக்கு பிளேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு ரவி. வந்த கஸ்டமர்ஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷமாவது வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பிளசண்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க நீத்து. நான் கூட இந்த அளவு யோசிச்சது இல்ல மேடம் அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசுறாரு ரவி. 2 பேரும் சேர்ந்து இப்போ பிளேட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஸ்ருதியோட அம்மாவுமே அதே கடைக்கு வராங்க. நீத்து ரவிய தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பாக்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. யார் இந்த பொண்ணு, மாப்பிள்ளைய தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரவியுமே எதேச்சியா இப்போ ஸ்ருதியோட அம்மா நிக்கிறத பாக்குறாங்க. என்ன ஆண்டி, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேஷுவலா கேக்குறாரு. ஏன் மாப்பிள்ள, நான் இங்க வருவேன் நீங்க எதிர்பார்க்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. நானே வருவேன் எதிர்பார்க்கல ஆண்டி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரவி. எங்க ஹோட்டலுக்கு பிளேட் செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ரவி. நீங்க செஃப்பா தானே இருக்கிறீங்க, இது உங்க வேலை இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா. பாஸ் சொன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ரவி. நீத்துமே இப்ப அங்க வராங்க. இவங்க தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்றாரு ரவி. என்னங்க பாஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் உங்க ஹோட்டல் ஓனரோட டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க நீத்து. ரவி நீத்துட்ட இவங்க தான் என்னோட மதர் இன்லா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நான் இன்னும் நியூ டிசைன்ஸ் பிளேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க வந்து பாருங்க ரவி அப்படின்னு கூப்பிடுறாங்க நீத்து. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரவி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க. நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ வா ஸ்ருதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அந்த நீத்துனால கண்டிப்பா ரவி ஸ்ருதி 2 பேருக்கு இடையிலயும் பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.